14வது அதிகாரம் Luke chapter 14 15ல இருந்து 24 வரை 15 to 24. யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்க. லூக்கா 14வது அதிகாரம் 15ல இருந்து 24 வரை. அவரோடே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்குச் சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய்ப் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். சரி, இந்த சாயங்கால வேளையில சீக்கிரமாக உங்கள் மத்தியில இந்த 2 விருந்துகளை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I would like to share with you about these 2 feasts that Jesus preached. 14வது அதிகாரத்தில் ஒரு விருந்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. பிறகு 15வது அதிகாரத்துல கெட்ட குமாரன் வந்த பிறகு நடைபெறுகிற விருந்தை குறித்து மறுபடியும் இயேசு பேசுகிறார். In chapter 14 Jesus teaches about these feasts, and in chapter 15 he talks about the feast upon the return of the prodigal son. இது 2 விருந்தும் ஏன் முக்கியம் என்றால், இந்த 2 விருந்தும் முக்கியமாக பரலோக ராஜ்யத்தின் பிரசன்னத்தில், தெய்வனுடைய பிரசன்னத்தில் நாம் சேர்வதை குறித்து பேசுகிறது. These 2 feasts are important because it teaches about entering into the kingdom of God. ஆனா என்ன பிரச்சனைனா, இது உள்ள போகிறத பார்த்தா ரொம்ப சுலபமா இருக்கிறது. ஆனா தகுதி உள்ளவர்கள் கடைசியில உள்ள போகாமல் போயிட்டாங்க. அதான் பிரச்சனை. The issue here is, it looks easy to enter into the feast, the banquet, but those who are qualified, at the end they did not enjoy the feast. நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, இந்த தெய்வனுடைய பிரசன்னத்துக்குள், இந்த தெய்வனுடைய பந்திக்குள் சேர ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனாலேயே நம்ம சில வேளையில உள்ள போக முடியாமல் இருக்கிறோம். In our life we notice that because it is so easy to come and participate in this feast, and that is the reason why we couldn't enter into this feast. இந்த 2 கதையிலையும் உள்ள பந்தியில போகாத காரணம் போகிறதுக்கு கஷ்டம் கிடையாது, போகிறதுக்கு சுலபமாக இருந்ததனால தான் உள்ள போல. In these 2 stories we see that the reason why people couldn't enter into the feast, it's not because that it is difficult to enter, because it is so easy to enter. நம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை ஒழுங்கா விளங்கிக் கொள்ளாவிட்டால் நாமும் அன்பானவர்களே வெளியே உள்ளவர்களாக காணப்படுவோமே தவிர உள்ள இருக்க மாட்டோம். If we do not understand this gospel of grace carefully and clearly, we will be found as people who cannot enter into the presence of God. இந்த 2 பந்தியும் இதை குறித்து தான் பேசுகிறது. These 2 feasts talks about these 2 issues. 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. In verse 14, chapter 14 verse 16, யாராவது வாசிங்க சீக்கிரம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி
அநேகரை அழைப்பித்தார். நான் கொஞ்ச நேரம் அங்க நிப்பாட்டுவோம். இந்த 16வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பெரிய பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது, அநேகர் அழைக்கப்பட்டார்கள் என்று In சொல்லுகிறது. verse 16, Jesus says, a big feast was being prepared and many were invited. நம் அனைவருக்கும் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். The Lord has this big invitation and a big plan for all of us. நாம் அவருடைய அற்புதத்தை பார்த்தோம் என்றால், அவருடைய அதிசயத்தை பார்த்தோம் என்றால், எப்பொழுதுமே பெருசாகவும் ரொம்பவுமாக தான் இருக்கும். When we look into the miracles and the wonders that Jesus did, it is always something very big. பட் என்னன்னு தெரியல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக வேளையில் இந்த பெரிய பந்தியிலும் பெரிய ஆசீர்வாதத்திலும் நம்மால் பங்கு பெற முடியாமல் இருக்கிறது. But we do not know why many times in our Christian life we cannot participate in this big feast and big miracle. இந்த ரெண்டு அதிகாரத்திலும் பந்தியிலும் நான் நினைக்கிறேன் ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று. ஏன் நம்மால் தெய்வனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம்? I believe that in both these feasts God has his secrets for us why we cannot enjoy the miracles of நாம் God. மறுபடியும் போவோம். 16வது வசனத்துல We go back to verse 16 again. பெரிய பந்தி, Big feast அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். and many were invited. பிறகு நீங்க 21வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அநேகர் உள்ள வந்த பிறகு கூட இன்னும் நிறைய இடம் இருக்கிறது என்று வேதம் And சொல்லுகிறது. if you read verse 21, it says, after many have come into the feast, but there were many more spaces for them. அப்போ தெய்வனுடைய பிரசன்னத்தில் அன்பானவர்களே, பெரிய பந்தி, நிறைய பேர் போலாம், நிறைய பேர் போன பிறகு கூட இன்னும் அதிகமான இடம் இருக்கு. In God's presence, there's a lot of space. Many people can come in. Even after they have come in, so many have come in, there's so many spaces. அப்ப ஏன் நம்ம எப்பயுமே வெளியே இருக்கிறோம்? Why are we always outside there? ஏன் நம்முடைய குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்? Why in our family we have unnecessary problems? ஏன் எரிகிற நெருப்புல மழை தூர்ற மாதிரி இருக்கிறது, ஆனா நெருப்பு அணைய மாட்டேங்குது, அதுக்கு முந்தி மழை நின்றுது? Why the situation in our life is like a fire, but the rain is not coming to put off the fire? வேதாகமத்தில் பார்த்தோம் என்றால் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருந்தார். In the Bible we see Jesus is all sufficient for us. எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவராக இருந்தார். He is a God who is sufficient in all circumstances. சாப்பாடுல இருந்து செத்தவன வரையில இயேசு போதும். From providing for food and raising the dead, he is sufficient. ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவர் போதுமானவர் இல்லாதது போல நமக்கு தோன்றுகிறது. But the life we lead, it seems to be that Jesus is not enough for us. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காஞ்ச ரொட்டியும் நாசிலமாவும் தின்ற மாதிரி இருக்குது இந்த Our கிறிஸ்தவ life வாழ்க்கை. seems to be a life that we eat roti kering and nasi lemak. பட் இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த கதையில் சொல்லுகிறார், பெரிய பந்தி, அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். It was not some kind of a calculated meal, ஒரு எப்படி சொல்றது, எண்ணி பார்த்து அழைத்த ஒரு பந்தி கிடையாது. This was a feast that he threw lavishly and he did not calculate as to how many people can participate. பாருங்க, இந்த பந்தியில இந்த அழைக்கப்பட்டவங்க வராததுன்னு அவர் வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, தெருவுல உள்ளவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாடான்னு. Look at the situation when the invited people never come. He tells his workers, go and invite everybody who is in the street. அப்ப எவ்வளவு தமிழா உள்ள உட்கார்ந்திருப்பான். Just imagine how many Indian brothers will be. அப்புறம் சொல்றாரு, இன்னும் இடம் இருக்குடா, இன்னும் ஆப்பிரிக்காக்காரனையும் கூட்டிட்டு வான்னு. Then he says there are more places there. Go and bring all the Africans inside. சோ ஆகையினால அன்பானவர்களே, இந்த தெய்வனுடைய ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. Therefore we should not forget that the blessings of God, the provisions of God is so huge, so enormous. தெய்வனுடைய பிரசன்னம் பெருசு, தெய்வனுடைய ஆசீர்வாதம் பெருசு, தெய்வனுடைய பரலோகம் பெருசு, தெய்வன் நமக்கு கொடுக்கிறதெல்லாம் பெருசு. God's presence is great, God's provision is great, and God's நமக்கு கொடுக்கிற காரியம் whatever that he wants to give us is ஆனா enormous. இந்த ரெண்டு கதையிலும் அன்பானவர்களே, பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் கடைசி வரையில பெற்றுக்கொள்ளவில்லை. In both these stories we see that those who are supposed to receive these blessings did not receive them. 14 அதிகாரம் எப்படி முடிகிறது என்றால், அழைக்கப்பட்டவர்கள் இனிமேல் சாப்பிடவே முடியாது என்று சொல்லிட்டார். Chapter 14 ends saying that those who were invited couldn't participate in the feast. 15வது அதிகாரம் எப்படி முடிகிறது?
அந்த மூத்த மகன், அதாவது அந்த நல்ல பையன் வீட்டிலே இருந்தவன், அவன் கடைசி வரையில பந்தியில வந்து கலந்து கொண்டான் என்று தகவல் கிடையாது. And in chapter 15 we see that the brother of the prodigal son did not participate in the feast. நான் யோசிக்கிறேன் அன்பானவர்களே, சில வேளையில நம்ம நல்லவனா இருக்கிறதுனாலயே பந்தியை இழந்துடுறோமா என்று. I am beginning to think that at times because we are in a good position we do not participate in the feast. சிகரெட் அடிக்கிறது கிடையாது, தண்ணி அடிக்கிறது கிடையாது, ஃபிட் அடிக்கிறது கிடையாது, கெட்ட பழக்க வழக்கங்கள் கிடையாது. அதனாலயே நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல போல. இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க, அப்புறம் விளக்கிடுறேன். I don't smoke, I don't drink, I don't have bad habits. Because of that I cannot experience the goodness of God. இந்த ரெண்டு கதையிலையும் கெட்டவன் தான் உள்ள போனா, நல்லவன் என்னது கடைசி வரையில வெளியே தான் இருக்கான். In both these stories we see it is the bad character that entered into the kingdom of God. No. The good one was always outside. Let us go to verse 18, 18வது வசனம். Verse 18. அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டு நான் அகத்தியமாய் அவர்கள் ஓகேமா தேங்க்ஸ். அவர்கள் அனைவரும் making excuses. கீழே இறக்கிருங்க பிரதர், ரொம்ப இதா இருக்கு, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவர்கள் அனைவரும் சாக்கு போக்கு சொன்னார்களாம். All of them begin to give excuses. Now கவனமா கவனியுங்கள் அன்பானவர்களே, 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு இரண்டாவது அழைப்பு வருகிறது. In verse 18 they are given a second invitation. முதல் அழைப்பு முந்தியே கொடுத்துட்டாரு. 16வது வசனம், I see, 16வது வசனத்துல முதல் அழைப்பு. In verse 16 they are given the first invitation. இந்த நாள்ல விருந்து எல்லாம் வந்திருக்கப்பா என்று அழைப்பு கொடுத்தாச்சு. This is the day that we are having a feast, all of you come. Now 18வது வசனத்துல இரண்டாவது அழைப்பு போகிறது. In verse 18 the second invitation goes out. இந்த இரண்டாவது அழைப்பு போகும் பொழுது தான் அவன் சொல்றான், நான் மாட பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், தடலை பார்க்கணும்ன்றான். It is in this second invitation that the people who are invited are giving excuses that they cannot attend the feast. அவன் கொடுத்த சாக்கு போக்குகளை நீங்க கவனமா கவனித்தீங்கன்னா ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். இவன் மட்டும் இந்த விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தானா அவனுடைய கல்யாணத்தை மாடு பார்க்கிற வேலை, அப்புறம் தடல் பார்க்கிற வேலையை வேற இடத்துல வேற நேரத்துல வைத்திருக்கலாம். If you look carefully at the excuses they gave, if only they had attended the feast, whatever work they have to do, the wedding or taking care of their cow, can be done at some other time. இந்த அழைக்கப்பட்டவனுக்கு கொஞ்சம் கூட தட கேசா தந்தாங்கித்து அப்ப டின்னர். The one who was invited never bothered about the invitation that he was given. அவங்களுக்கு இந்த விருந்து முக்கியம் கிடையாது. The dinner was not important for them. மத்த காரியங்கள் இருக்கு, முடிஞ்சா பாப்போம்டா. The other work that they have to do was more important. ஓ 2 மாசத்துல விருந்தா, சரி பாப்போம், இன்னும் நாள் இருக்கு, அது வரும்போது பார்த்துக்கொள்வோம். You know, there's 2 more months for the feast, let's see when it comes. அதுக்குள்ளார ஒருத்தனுக்கு கல்யாணம், ஒருத்தன் மாடு பார்க்கணும், ஒருத்தன் வீடு தடலை பார்க்கணும். By then there is one guy going to take care of his wedding, one guy take care of his cows, and the other guy going to plow his field. Now இரண்டாவது அழைப்பு வருகிறது. 18வது வசனத்துல அவன் வீட்டுக்கு வந்து சொல்லுகிறான், சார் எங்களுடைய எஜமான் விருந்து ஆயத்தப்படுத்திட்டாரு, எல்லாம் ஆயத்தமா இருக்கு, நீ வந்து தின்னுட்டு போக வேண்டியதுதான், நீ வாப்பா என்று. And verse 18 we see the workers are going out and telling, my boss has prepared all the feast, all you have to come and eat. அன்பானவர்களே, I see, நான் அதிகமாக கிருபையை இங்க பார்க்கிறேன். I see grace here in a greater extent. ஒரு அழைப்போடு நின்று விடாதபடி He did not stop at the first invitation. நீ மறந்துருவியா என்று திரும்ப வருகிறார் உன் வீட்டுக்கு. He is coming back into your house to invite you so that you may have forgotten. அந்த சாப்பிட வேண்டிய நாளில வந்து அழைக்கிறாரு, உனக்கு வேண்டிய எல்லா சாப்பாடும் ஆயத்தமா இருக்கிறது, வந்து சாப்பிடுப்பா. On the day of the feast he comes and invites you and says the food is ready, come and eat. அவன் சொல்றான், அதுக்கு மேல முக்கியமான வேலைகள் எனக்கு இருக்கு. The one who is invited is giving excuses that I got greater work to do. Now முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, the first thing we need to remember here, இந்த விருந்தை பார்க்கிலும் நமக்கு வேற காரியங்கள் முக்கியமாக இருக்கும் என்றால் இந்த விருந்தில் நாம் கலந்து கொள்ளவே முடியாது. the first thing is if we think
that we have other more important work to do compared to this feast that we have invited, we cannot participate in the feast. இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் மற்ற காரியங்கள் நமக்கு முக்கியமாக காணப்படும் என்றால் இந்த விருந்தில் நம்மால் கலந்து கொள்ள If we முடியாது. feel that the blessings that Jesus gives, is less important than the work that we have outside there, we cannot participate in the எந்த feast. காரணத்தை கொண்டு அன்பானவர்களே ஆண்டவராகிய தெய்வன் இரண்டாவது இடத்தை எடுக்கவே மாட்டார். For no reason God will accept a second position for himself. அவர் முதல் இடத்தை எடுக்கணும், அல்லாட்டி அவருக்கு இடமே கிடையாது. God always wants the best for himself, the first place, or you don't want any place. இந்த அழைக்கப்பட்டவர்கள் எண்ணத்தை இழந்துட்டாங்கன்னா எல்லா ஆசீர்வாதமும் இவருடைய வீட்டில் இருக்கிறது என்பதை மறந்துட்டான். What these people who were invited lost is they forgot that all the blessings they need to receive is in this man's house. ஆகையினால அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்களுக்கு முக்கியமான நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொண்டாட்டி இருக்கு, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, வேலை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இதையெல்லாம் பார்க்கணும் நாங்க. ஆகையினால இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லிட்டு விருந்த விட்டுட்டோம். Because they did not realize how important the feast is, they give excuses. They got many work and other chores to attend to, and they neglect the feast that they go to attend. மத்தேயு சொல்லுகிறார், கடைசில இவர்கள் உள்ள வரும் பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டது என்று. In Matthew we read that at the last moment when they tried to come in, the door was shut. நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அன்பானவர்களை நிறைய ஆசீர்வாதத்தை இழக்கிற காரணமே என்ன தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆண்டவருக்கு இரண்டாவது இடம் கொடுக்கிறதுனால. The main reason why in our life and our family we lose the blessings of God is because we always give him the second place. நான் நீங்க சர்ச்சுக்கு வருகிறது குறித்து, கூட்டத்துக்கு வரது குறித்து பேசவில்லை. I'm not talking about you coming to church or attending any இந்த meeting. இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடத்தை கொடுப்பதை குறித்து நான் பேசுகிறேன். I'm talking about giving the first place to Jesus Christ. நீ சபைக்கு வருவது 10வது இடம் 15வது இடம் கொடுக்கலாம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. Coming to church can be your 10th priority. It doesn't matter to me. ஆனால் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவது இடம் எடுக்கவே முடியாது. But beloved people, Jesus Christ himself cannot take the second place in your life. மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லுகிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் திரும்ப வந்தார்களாம். The one who was invited came back again. அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, தடல் இருக்கு, மாடு இருக்கு, அவன் விருந்துக்கு வருகிறான். They have wife, they have cows and fields to take care. Why they are coming for the? அவனுக்கு ஏழை கிடையாது, அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது. அவன் ஏன் திரும்ப இந்த சாப்பாட்டுக்கு வரான்? They are not poor, they have everything in their life. Why are they coming for this food? கதவை தட்டுறான், தொரசார் எனக்கு சாப்பாடு வேணும் என்று. They are knocking at the door and saying, Lord, I want the food. சாப்பாடு என்ன அவ்வளவு முக்கியமா? Is food so important? வெளியே சாப்பிட முடியாது அவனுக்கு. He can eat outside. உள்ளவர் சொல்றாரு, கதவை நான் இனிமேல் திறக்க மாட்டேன், போய் தொலைங்கடா. The one who is inside is telling, you can go, I won't open the door. இவனை தூக்கி நரகத்துல போடுறா என்று சொல்லுகிறார். And he says that take him and put him into hell. There is something about the meal that has not been revealed to us. இந்த சாப்பாடு பத்தி குறித்த இந்த வெளிப்பாடு நமக்கு ஒண்ணும் கொடுக்கப்படல. இந்த ஆகாரம் அன்பானவர்களே, பருப்பு கறியும் கருவாடும் கிடையாது. This food is not about dal and nikamilis. இந்த பரமண்டல ஜெபத்துல இயேசு சொல்லி கொடுத்தார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். In the Lord's prayer he taught us, give us this day our daily bread. சாப்பாடு மட்டும் கிடையாது. It is not only food. அதுல நம்முடைய பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது. Our security is நம்முடைய சுகம் அடங்கி இருக்கிறது. Our health is lies inside. நம்முடைய குடும்பத்தோட சமாதானம் அடங்கி இருக்கிறது. The peace of our family lies inside there. இந்த நாளை கடத்துவதற்கு ஆண்டவரே, ஆகாரம் எனக்கு தேவை, எனக்கு கொடும் என்று அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். Lord, I need your provision to go through this day. Give me this provision. இந்த நாளையும் இந்த வாழ்க்கையும் கடத்துவதற்கு பூரணமான ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்பதை சொல்லி கொடுக்கிறார். Lord, I need your full blessings in order to lead my life. That's what he taught us. இந்த விருந்தை இழந்து விட்டு அன்பானவர்களே நம்மால் வாழ முடியாது. இது மாம்சத்துக்குரிய சாப்பாடு மட்டும் கிடையாது. We cannot afford to live our life forsaking this banquet that is prepared for us. நம்முடைய ஒவ்வொரு நாளுக்கும் வாழ்க்கைக்கும்
உள்ள பூரண தேவையை குறித்து பேசுகிறார். It is about the provision and the needs that we have in our daily life. இந்த சாப்பாடு அன்பானவர்களே உங்களுக்கு அக்கினி சுவை இன்பாலயம் கிடைக்காது. இந்த சாப்பாடு வந்து அக்னி இன்பா விதி You கிடையாது. cannot get this food in the restaurants outside there like Agnis and Inba. இந்த ஆகாரம் அன்பானவர்களே இந்த ராஜாவின் வீட்டில் இந்த தெய்வத்துடைய வீட்டில் உங்களுக்கென்று விசேஷமாக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆகாரம். This food, this banquet is prepared for you in the kingdom of God, especially for you. ஆகையினால் தான் இந்த ஆகாரத்தை இழந்தோம் என்றால் நமக்கு பிரச்சனை. Now if you lose this food, you will have problem. இந்த ஆகாரம் இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது. Without this food you can never live. அதனால தான் இவங்க எல்லாம் திரும்ப வந்தானுங்க. That's the reason why those who are invited came back to the house. அப்ப ஆண்டவர் முடியாது என்று சொல்லிட்டார். At that time the Lord said cannot, you cannot. முதலாவதாக அன்பானவர்களே தெய்வனை நாம் அலட்சியப்படுத்துவோம் என்றால் திடீரென்று நாம் உணர்வோம் நாம் உள்ளார வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். Now if we take the Lord for granted, we dishonor him, one day we will suddenly realize that we cannot come into him. வருகிற அழைப்பை தள்ளிக்கிட்டே இருந்தோம் என்றால் If we keep on pushing away the invitation that comes to நாம் us, போவோம் என்று நினைக்கிற நாளில் நம்மாலே போக முடியாது. when we think that we want to enter into his presence, we can never enter. அநேகர் அப்படிதான் இயேசுவுக்கு இப்ப ஒப்புக்கொள்றா. Many are like that. Give your life to God. நில்லு கல்யாணம் பண்ணிக்கிறேன். Wait, let me get married first. கல்யாணம் பண்ணிட்டா இப்படியாவது பொண்டாட்டியோடு வந்து ஒப்புக்கொடுடா. Now you are married, come together with your wife and surrender your life to Christ. 4 குட்டி போட்டுறேன். Wait, let me have 4 children. இல்ல 4 குட்டி போட்டுட்டு அப்பயாவது வாயேண்டா ஒப்புக்கொடுடா. Now you have 4 kids, come and surrender your life to Christ. அதுங்களெல்லாம் படிச்சுக்க வச்சு பெருசாக்குறதா இல்லையா? அப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். I need to raise them up and get them educated. After that I come and give my life to Christ. அப்புறம் போய் அவனை போய் கூப்பிட போனா அவன் அங்கே கிடையாது, செத்து போயிட்டான். After that you go and call him to come to Christ. He is no longer there, he has died. நாம் தொடர்ந்து அன்பானவர்களை இந்த அழைப்பை உதாரணப்படுத்தணும் என்றால் ஒரு காலகட்டம் வரும் நம்மாலே இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. If we constantly keep on dishonoring this invitation, there will be a time where we cannot go into this invitation. 21வது வசனம் சொல்லுகிறது அவர் எல்லாத்தையும் வீட்டுக்குள் கூட்டி சேர்த்த பிறகு வேற இடம் கிடையாது என்று. In verse 21 we see that after he has brought everyone in the streets into the house, there was no more place. நீயா உள்ள போணும்னாலும் முடியாது. Even if you want to go in, there is no more space. Now let's continue. 21வது வசனத்துக்கு போவோம். Verse 21. 21வது வசனம் சொல்லுகிறது ஊனமானவன் குருடன் சப்பானி கடைசியில எதுக்கு வந்தானா? விருந்துக்கு வந்துட்டான். In verse 21 we see the crippled, the blind and the lame eventually came for the feast. You see, கடைசியில் அவர் கதையை சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு குறை உள்ளவன் உள்ள பூந்துட்டான், நிறைவானவன் வெளியே நிக்கிறான். Eventually he is concluding the story by telling those who lack have come into the presence, but those who are full have not entered into the feast. இவனுக்கு பூரணம் கிடையாது. ஒருத்தன் நொண்டிக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் கால் இப்படி இருக்குது, ஒருத்தன் செங்கேட்டா இருக்கிறான், எல்லாமே ஒரு மாதிரி ஓடி போய் இருக்குது. கடைசியில் அவன் விருந்துக்கு வந்துட்டான். These people are handicapped. One is crippled, one is lame, and eventually they have entered into the feast. நல்லா இருக்கிறவன் வெளியே நிக்கிறான். The one who is whole and complete is standing outside. இதனால தான் முதல்ல நான் சொன்ன அன்பானவர்களே, சில வேளையில நம்முடைய சுய நீதி தான் நமக்கு பிரச்சனையா வரும். At times, because of our Self-righteousness. self-righteousness and selfishness, we cannot enter into the என்னைக்கு presence. நான் தகுதி என்று நினைக்கிறோமோ இதுவே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடங்களாக இருக்கு. When we think that we are self-righteous and entitled, that will be a blockage for these blessings. எனக்கு ஊனம் இருக்கிறது, எனக்கு குறைவு இருக்கிறது, நான் எப்படி போக முடியும் என்று நினைக்கிறோம் பாத்தீங்களா? அவன் தான் கடைசியில உள்ள போகிறான். No, when we think that how can I go in? I am handicapped, I am crippled. It is such a person who will enter into the kingdom. எப்படி தேவனுடைய பிரசன்னத்திலும் அந்த விருந்திலும் பங்கு பெறுவது? How can we enter into the presence or into the feast? ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை. Lord, I am not entitled for this. எனக்கு தேவைப்படுகிற பரிசுத்தம் கிடையாது. Lord, I do not have the holiness that is எனக்கு needed. தேவைப்படுகிற நீதி கிடையாது. Lord, I am not righteous. நான் நல்லவன் கிடையாது, நான் கெட்டவன். Lord, I am not good, I am bad. எனக்கு தகுதி கிடையாது. Lord, I am not entitled. இதுல பகிர்ந்து கொள்வதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. Lord, I am not eligible to participate in this. worthy.
இவர்கள் தான் அன்பானவர்களே கடைசியில பந்தியில் பங்கு பெறுகிறார்கள் என்று These are the பார்க்கிறோம். people we see that participated in the feast. கிருபை இதை குறித்து தான், சுவிசேஷம் நற்செய்தி என்று சொல்லுகிற பத்திகளா இதுதான். The good news is about this grace. நாம் பலவீனத்தோடு எனக்கு ஆண்டவர் தேவை என்று சொல்லுகிறோம் பத்திங்களா, இவர்கள் தான் கடைசியில உள்ள போகிறவர்களாக When in our weaknesses we cry out and say that I need God, these are the people who enter. நீங்களும் நானும் அன்பானவர்களே இந்த தெய்வன் தேவை இல்லை என்ற கட்டத்துக்கு வந்து விடவே கூடாது. You and I shouldn't come to a stage where we say that we don't need this God. இந்த மனிதர்கள் எல்லாம் இதான் பிரச்சனை, இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு இதான் பிரச்சனை. This was a problem with these people who were invited for the feast. அநேக வேளையில் தெய்வன் நமக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். Many times God keeps on constantly giving us the invitation. நமக்கு எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்ம இவர் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். Because everything is going on well in our life, we think that we do not need him. நமக்கு வேண்டிய பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, வீடு இருக்கிறது, தங்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, மெதுவா பாத்துக்குவோம்பா. We are self-sufficient with our money, with our education, with our work, with our house, and we think that now let's see later. தட்டிக்கொண்டே இருக்கிற கிருபை அன்பானவர்களே வேற இடங்களில் தட்ட ஆரம்பித்து விடும். When we keep on delaying this grace, it will slip from our hands. தேவைப்படுகிறவர்கள் உள்ள வந்த பிறகு தேவை இல்லாதவர்கள் கடைசியில வெளியே நிற்பார்கள். When the needy has entered into the presence, then those who are in need cannot come in anymore. சரி, இப்ப அந்த இரண்டாவது கதைக்கு போயிருவோம். லூக்கா 15வது அதிகாரம். Let's go to the second story. இதுல வந்து உங்களுக்கு கெட்ட குமாரன் கதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். All of you know the story of prodigal son. 28 29 வசனத்தை மட்டும் வாசிப்போம். Verse 28 and 29. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருத்தி அழைத்தார். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோ, என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கப்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. சரி, இந்த கதை நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த கெட்ட குமாரன், அதாவது அந்த சொத்தை எடுத்து பரிகரித்துட்டு போனவன் வீணாக போய் செலவழித்து விட்டு இப்போ நாரி கொண்டு திரும்ப வருகிறான். We know the story about the prodigal son. The son, he went away with the wealth from the father, and now he is coming back in a very very bad situation. எல்லாத்தையும் இழந்துட்டான். He has lost everything. மேல எல்லாம் நாரி கிடக்குது. He is just thinking, அவன் கால்ல செருப்பு கூட கிடையாது. don't even have a shoe to wear. ஏன்னா அந்த தகப்பன் சொல்லுகிறார், திரும்ப சீக்கிரம் ஒரு ஸ்லிப்பர் கொண்டு வந்து சப்பாத்து கொண்டு போடுறார். The father says, bring the sandals and adorn on him. எல்லாமே இழந்து நொறுங்கி போன நிலைமையில் அவன் வருகிறான் உள்ளார. He's coming in a very very broken shape. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டது. And here we see that a big feast is being prepared for this son. இந்த சூழ்நிலையில தான் இந்த கூடையே இருந்த அந்த நல்ல மகன் வருகிறான் வீட்டுக்கு. And in this situation, the other son who is always with the father comes back home. வேதம் சொல்லுகிறது அவன் கடலில் இருந்து வயலில் இருந்து வேலை செய்து விட்டு வந்தான் என்று. The Bible says that this son is returning back from the field back to the house. அப்ப அவன் சொல்லுகிறான், என்ன சார், அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா நான் காலமெல்லாம் உனக்குன்னு உழைச்சிருக்கிறேன், இப்போ கூட தடல்ல இருந்து வந்தேன், அவன் வந்து எல்லாத்தையும் அநியாயம் பண்ணிக்கிட்டு வரான், அவனுக்கு விருந்து கொடுக்கிற எனக்கு கொடுக்க மாட்டேறியேன்னு கேக்குறான். Now this son is questioning the father. Father, I toiled so much for you. Even now I am coming back from the field and you have not prepared a feast for me, but you are doing a feast for this particular son. இந்த மூத்த குமாரன் அன்பானவர்களே உள்ள வர முடியாமல் தடங்கல் செய்தது என்னது? What is the obstacle that prevented this elder son to enter in? அவன் காலம் பூரா என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கான்? The whole life what was he thinking? விருந்து சாப்பிடுறதுக்கு நான் எங்க அப்பாவுக்காக வேலை செய்யணும் என்று. He was thinking that in order to enter into the feast I must toil for my father. விருந்து சாப்பிடுவதற்கு பங்கு பெறுவதற்கு இந்த சொத்துல பங்கு பெறுவதற்கு நான் எப்பொழுதுமே எங்க அப்பாவுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் எங்க அப்பா என்ன கொடுப்பாரு? விருந்து கொடுப்பாரு. He had this understanding that in order to enjoy the wealth and the feast of his father, he has to constantly work and toil for his father. அவனுடைய சிந்தையில என்ன ஓடுதுன்னா, விருந்துல நான் பங்கு பெறணும்னா நான் சரியா இருக்கணும் என்று.
what is running in his mind is, if I want to participate in the feast, I must be perfect. ஆனா கடவுள் சொல்லுகிறார், விருந்துல நீ பங்கு பெறணும்னா அது ஒன்ன சார்ந்தது இல்லடா, என்னுடைய ஐஸ்வரியத்தை சார்ந்து இருக்கிறது. But God is telling, if you want to participate in the feast, it is not about you, it is about my riches. நாம் இந்த ஆண்டவருடைய இருதயத்தையும் சிந்தையையும் கை கொள்ளாவிட்டால் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை எந்த காலத்திலும் அனுபவிக்கவே முடியாது. If we do not get a proper understanding about the heart and the mind of God, we cannot enjoy his blessings. காலம் பூரா என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம்? The whole life what we are thinking. சிலர் நினைப்பாங்க, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட அது கேட்கணும்னா எனக்கு இந்த மாதிரி பரிசுத்தம் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி தகுதி இருக்கணும், நான் இந்த மாதிரி காரியங்களை செய்து முடித்திருக்கணும். Some will think that if I were to pray and ask something from God, I must have certain criteria and fulfill certain righteousness, only then God will answer me. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், what God is saying, விருந்து கொடுக்கிறது நீ நல்லவனா இருக்கிற காரணம் கிடையாது, நான் ஐஸ்வரியமும் கிருபை உள்ள தகப்பனாக இருக்கிறபடினால நான் விருந்து கொடுக்கிறேன். But God is telling, I am giving you the feast not because of who you are, it's because I am a rich and graceful God. Somehow நம்முடைய சிந்தை அன்பானவர்களே, நான் தகுதி அடையினும் அவருடைய கிருபையில் பங்கு பெறுவதற்கு என்ற சிந்தை நாம் வேலை செய்கிறவர்களாக மாற்றுகிறதை தவிர மகனாக மாற்ற மாட்டுகிறது. Now this thought that we must be self-righteous, have certain criteria in order to enjoy the blessings of God, changes us to become a worker, a servant instead of a son. நம் அனைவருக்கும் அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளைகள். All of us are children of God. இந்த அப்பா சொல்லுகிறார் அந்த மூத்த மகன்கிட்ட, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதுடா. The father is telling the elder son, whatever is mine is yours. எனக்கு உள்ளது எல்லாமே உனக்கு தான். Whatever I have, everything belongs to you. நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எடுத்து அனுபவிக்க வேண்டியது. You need not ask, you just have to take it and enjoy it. ஆனா நீ எடுத்து அனுபவிக்கவில்லை, அதுதான் பிரச்சனை. You did not take and enjoy, that is the problem. ஆகையினால் அன்பானவர்களே, இந்த விருந்தானது தெய்வனுடைய ஆசீர்வாதம் நமக்கு திறந்த ஒரு விருந்தாக இருக்கிறது. This feast, the blessings of God is the best that he is giving you. நீங்களும் நானும் அவருடைய இருதயத்தை அறிந்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்துக்குள் வராமல் நான் உழைக்க வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் இந்த ஆசீர்வாதத்தில் நம்மால் பங்கு பெற முடியாது. We should not have this mindset where we need to work hard and toil, then only we can enter into the presence. Then we will not enjoy the blessings. 14ஆம் அதிகாரத்துல உள்ள விருந்துல இந்த மூணு பேர் என்ன சாக்கு போக்கு சொன்னாங்க பாத்தீங்களா? In verse 14 there is three individuals, they gave a lot of excuses. ஒருத்தன் சொல்றான் எனக்கு குடும்பம் முக்கியம் என்று. The first one said that my family is important. ஒருத்தன் சொல்லுகிறான் நான் மாடு வாங்கி இருக்கிறேன், என்னுடைய வியாபாரம் முக்கியம் என்று. Second one is saying I have bought oxen, so my business is important. ஒருத்தன் சொல்லுகிறான் தடல் வாங்கி இருக்கிறேன், என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் முக்கியம் என்று. The other one is saying that I have bought fields, so I need to go and plow it. இது எல்லாம் முக்கியம் தான், முக்கியம் கிடையாது. All these are important, not to say they are not important. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்றால், நான் கொடுக்கிற விருந்தில் உன்னுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். But more than that, what God is telling is, the feast that I am giving you surpasses all the needs that you have. உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ முதலாவதாக இந்த விருந்துக்கு வர வேண்டும். If your family need to be blessed, you first need to come for this. உன்னுடைய தடலும் மாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக இங்க வர வேண்டும் நீ. If you want your oxen and your field to be blessed, first you must come into this feast. மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், முதலாவதாக தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பிறகு இது எல்லாவற்றையும் நான் கூட்டி கொடுப்பேன் என்று. In Matthew 16 we see that Jesus says, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. ஆகையினால் அன்பானவர்களே, இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இதுக்கு வருவதினால் தான், அவரோடு கூட உட்கார்ந்து பந்தியில் பங்கு பெறுவதினால் தான் நம்முடைய மற்ற ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அதை மறந்துட கூடாது. Now the secret here is, it is only when we come into this feast and sit with him in this banquet, and all other blessings will follow into our life. ஆனா நம்ம மூத்த மகன் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
நான் முத குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் முத என்னுடைய வேலையை பார்த்துக்கொள்ளணும், நான் இதை பார்த்துக்கொள்ளணும், அந்த விருந்து அப்படியே இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் சாப்பிட வரேன்ட்டு. Now we always think like the elder son, where I need to take care of my family first, my work first, and whatever I need to do, then let this feast be put aside. I will come back later to this feast. அவர் சொல்லுகிறார், முத விருந்துக்கு வாடா, அதோடைய நீ தேடுகிற ஆசீர்வாதம் இந்த விருந்துல தான் அடங்கி இருக்கிறது. But God is telling you first come to this feast first, because whatever blessings that you are looking for is inside this feast. ஆகையினால அன்பானவர்களே, கடைசில பார்க்கிறோம் ஒண்ணுமில்லாதவன் உள்ள பூந்துட்டான். Now we see eventually the one who did not have anything is entering into the. ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு குடும்பம் கிடையாது, மாடு கிடையாது, அவனுக்கு தடல் கிடையாது. Now the one in the streets, they do not own anything, no houses, no wife, no family, so they enter into the feast. கடைசில அவன் உள்ள பூந்தோன பார்க்கறான், இந்த விருந்தே வேற மாதிரியான ஒரு விருந்து என்று. The moment they enter into the banquet hall, they see this is a amazing feast. இந்த விருந்துக்கு வந்த பிறகு நான் குருடன் கிடையாது, நான் ஊனம் கிடையாது, என்னுடைய தேவையெல்லாம் இன்னைக்கு மட்டுமல்ல நிரந்தரமாக சந்திக்கப்படுகிறது என்று அறிகிறான். They begin to realize that the moment they enter into the feast, they are no longer blind, they are no longer lame, all their needs are met perpetually. சோ ஆகையினாலே அன்பானவர்களே, தேவன் இந்த ரகசியத்தை தான் 14:15 வெளிப்படுத்துகிறார். This is the secret that Jesus reveals in chapter 14 and chapter 15. இந்த கெட்ட குமாரன் பாருங்க, திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு நான் முடிச்சிடுறேன். கெட்ட குமாரன் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு, now we see that the prodigal son comes back home. அவன் வந்த பிறகு உடனே அவனுக்கு ஒரு ஆடையை கொடுக்கிறார். Now the moment he returns, the father adorns him with a garment. அவனுக்கு உடனே ஒரு சப்பாத்து போடுகிறார். Now he gives him a good shoe. அப்புறம் மோதிரத்தை போடுகிறார். And he gives him a ring. நீ வாடா, இந்த விருந்து உனக்கு, இனிமேல் நம்ம கொண்டாட போறோம் என்று சொல்கிறார். You come, this banquet is for you, come let's celebrate. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன விட்டு போன பிறகு எல்லாத்தையும் நீ இழந்துருவே. He's telling us that the moment you leave me, you will lose everything in life. இந்த மூத்த மகனும் அதே கேஸ் தான். The eldest son suffered the same fate. ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன். One is good and the other one is bad. ஆனா ரெண்டு பேருமே இழந்துட்டாங்க எல்லாத்தையும். Both lost everything. ஆனா கடைசியில இந்த கெட்டவனுக்கு தான் விருந்து கிடைச்சிச்சு. But we see that the prodigal son is the one who enjoyed the feast. ஏன்னா நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நான் எப்பயுமே இவருக்காக என்ன செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்று. But the eldest son who was good always had this mentality that I have to keep on toiling for him. அதாவது நான் சம்பாதிக்கணும், அப்பதான் அது on marry I must earn the feast. I must earn the feast, I must keep on working, only then I am eligible for the feast. ஆனா இயேசு சொல்லுகிறார், அன்பானவர்களே, இது இலவசமாக கொடுக்கப்பட்டது. Now Jesus says this feast is free. இது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. This feast is prepared specially for பந்தி you. எங்க இருக்கிறது? என்னுடைய பிரசன்னத்துல தான். Where is this feast? It is in my presence. கிறிஸ்தவர்களாக நாம் அன்பானவர்களே, இதை இழந்து விடவே கூடாது. எந்த As காரணத்தை Christians, we should not lose the presence of உன்னுடைய this feast. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆரம்பம் வீட்டுல கிடையாது, ஆரம்பம் தேவனுடைய பிரசன்னத்தில். If you want your family to be blessed, the beginning is not in your home but in the presence of God. உன்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆரம்பம் அன்பானவர்களே போர்ட் மீட்டிங்கில் கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்தில். If you want your business to be prosperous, the beginning is not in the meetings that you attend but in the presence of God. உன்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆரம்பம் அன்பானவர்களே கம்பெனியில் கிடையாது, தேவனுடைய If you பிரசன்னத்தில். want blessings in your workplace, the beginning is not your company but the presence of God. முதலாவதாக தேவனையும் ராஜ்யத்தையும் தேடு. Seek ye first the kingdom of God and his நீ righteousness. என் நடந்தை வரும் பொழுது உன்னுடைய காரியங்களை நான் கட்டுவேன் என்று When you சொல்கிறார். come unto me, I will build what you need to do. இந்த நல்லவன் உள்ள வராத காரணமே அன்பானவர்களே, இவன் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாததனால. The son who was good did not enter into the presence because he did not understand நாம் the heart அதே of the தவறு Father. செய்ய முடியும். Which we can repeat the same இந்த mistake. தவறு செய்யக்கூடாது என்பதனால தான் 14, 15, 16 நீங்க தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்துல இதே கருத்தை திரும்ப 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 சொல்லுவார். Jesus repeats the same lesson in 14, 15 and 16 so that we will not repeat this mistake in our life. நம்முடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தில். Our life begins in the presence of நான் God. சபையை குறித்து I'm not talking about church. அப்பனா சர்ச்சுக்கு வரணுமா? I'm not talking about church. நான் சபையை குறித்து பேசவில்லை. நான் எதை குறித்து பேசுகிறேன் என்றால் அன்பானவர்களே,
இந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவது, வாஞ்சிப்பது, அவரே நமக்கு அல்பாவும் ஒமேகாவுமாக மாறுவார். I'm talking about the hunger and the passion you have for the presence of God. He is my alpha and my omega. நமக்கு சமாதானம் வேணாம், ஆனா வேணும், ஆனா இயேசு வேண்டாம். We want peace, but we don't want Jesus. வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும் வேணும், இயேசு வேண்டாம். We want success and victory in life, but we don't want இது Jesus. ரெண்டையும் நம்மால் பிரிக்க முடியாது. We cannot separate these two. எல்லா ஆசீர்வாதமும் ஆரம்பிப்பது தேவனுடைய பிரசன்னம், முடிவதும் தேவனுடைய பிரசன்னம். All blessings begins in the presence of God and ends in the presence of God. அவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஆசீர்வாதம் இருந்தால் கூட அது நிறைவாக காணப்படாது. Even if you have success without the presence of God, that success will not be fulfilling to you. ஆகையினால் தான் அன்பானவர்களே இந்த உவமையை நமக்கு சொல்லுகிறார். That's the reason why Jesus is teaching this parable. நீ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை. Whatever situation that you are நீ in, ஊனமாக இருக்கலாம், குருடனாக இருக்கலாம், சப்பானியாக your இருக்கலாம். life can be like a cripple, a lame or a blind. நீ பந்தி உள்ளார வந்துரு, எல்லாம் உனக்கு நடத்தப்படும். He's saying that you come into this feast and you will have all things added நாம் unto you. செய்ய வேண்டிய வேலை எல்லாம் அன்பானவர்களே எப்படியாக இருக்கிறோமோ அப்படியே அவர் பந்திக்கு வர வேண்டியது. All we need to do is to come to Him as who we are and what we are. கெட்ட குமாரன் சட்ட சில்வார மாத்திக்கிட்டா வந்தான் கிடையாது, அப்படியே வந்தான், கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தார். The prodigal son, he did not adorn a new costume and come. He just came with his dirt. The father just hugged him. அநேக அன்பானவர்களை நான் தகுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் வர முடியும் என்று நினைக்கிறோம். Many a times we think that I can only come to God when I am self-worthy. நாம் இருக்கிற வண்ணமாகவே வரும் பொழுது மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். But He wants us to come to Him as who we are so that He can take care of the இதுல rest. முக்கியமானது தேவனுடைய இருதயத்தை விளங்கிக் கொள்வது. The important thing here is understanding the heart of தேவனுடைய God. கிருபையை விளங்கிக் கொள்வது. Understanding the grace of God. இந்த கிருபையானது இலவசமானது. This grace is free. தேவனுடைய இருதயமானது பெரிய பந்தியை நமக்கு ஆயத்த பண்ணுகிறது. The heart of God is a heart that prepares a big feast for us. சோ ஆகையினால அன்பானவர்களே எந்த இடத்தில் தாமதித்தாலும் இதை மட்டும் தாமதிக்க You கூடாது. can delay or postpone anything in your life, but do not delay this area. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பது, நாடுவது எந்த காரணத்தை கொண்டு நீ கைவிட்டு விடக்கூடாது. That is coming into the presence of God, hungering and having a passion for Him. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நாங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று நீர் அழைக்கவில்லை சுவாமி. You never called us, O Lord, and told us about qualifications so far. You never wanted us to gain points to access your presence. உம்முடைய பிரசன்னத்துக்குள் வருவதற்கு நீ இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கவில்லையே ஆண்டவரே. எப்படியாக இருக்கிறாயோ அப்படியே வா என்று சொன்னீர் சுவாமி. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறது. However we are, O Father, and whatever we have done, however we have messed up our past, O Lord, you are willing to take us back, O Lord, and you are willing to invite us back again into the banquet, O Father. The பந்திக்குள் சுவாமி எங்களை வரவேற்கிற தெய்வமாக இருக்கிறது. இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிதாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய தவறுகள் செய்தவர்களாக இங்கே நீங்கள் நிற்கலாம். சின்ன சின்ன தவறுகளை செய்தவர்களாக நீங்கள் இங்கே நிற்கலாம். Maybe you are guilty and maybe you are conscious of all the sins that you have committed. But people of God, look at the story that the Lord told. He said the cripple lived into the banquet. The blind staggered into the banquet. And the lame crawled into the banquet. இந்த பந்திக்குள் அன்பானவர்களே, குருடர்கள் தடுமாடி வந்து விழுந்தார்கள். சப்பானிகள் இழுத்துக்கொண்டே கஷ்டப்பட்டு இந்த பந்திக்குள் வந்தார்கள். ஆனால் வந்தார்கள், எப்படியாக இருந்தார்களோ அப்படியே வந்தார்கள். அன்பானவர்களே, தேவனுடைய கிருபை பெரியது, தேவனுடைய இரக்கம் பெரியது.
ஆகையினால் தான் பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் ஆரம்பிப்பது அன்பானவர்களே வேற இடங்களில் கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்தில் மட்டும்தான். Your blessings begin not outside the presence of God, it is inside and in the presence of God. It is eating this meal, it is participating in this banquet that we are made whole in every way. When are we going to understand that? When are we going to know and understand the father heart of God? கடவுளுடைய தகப்பனின் இருதயத்தை எப்பொழுது விளங்கிக் கொள்ள போகிறோம் அன்பானவர்களே? You can go to him in whichever situation you are in. You can go to him in whichever condition you are in, and it is there you find fullness. That is why Matthew 16 makes it very clear. Seek ye first the kingdom of God, and then his righteousness, and all other things, everything else will be added to you. But how come we are always turning the cart around? We are constantly looking for other things rather than the kingdom of God. Let us make a commitment today, people of God. இந்த நாளிலே அன்பானவர்களே ஒரு ஒப்பந்தம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேட போகிறோம் சுவாமி, உம்மை தேட போகிறோம், பந்திக்கு வர போகிறோம். Every day we want to eat in your presence. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் உட்கார்ந்து இந்த பந்தியில் பங்கு பெற போகிறோம் சுவாமி. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொன்னார், வாசல் அண்டையில் நின்று தட்டுகிறேன், எவனாவது கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். In Revelation 3:20, the Lord Jesus said, behold, I stand at the door and knock. If any man hears my voice and opens the door, I will come inside and sup with him. He keeps on knocking. He keeps on sending people to knock at your door. It is not one invitation, people of God, it's many invitations. Numerous invitations. கணக்கில்லாமல் தட்டிக் கொண்டே இருக்கிறார். How many times have we told him we have other things to attend to? How many times have we ignored the voice of God? And how long do you want to go on like this? எத்தனை தடவை அன்பானவர்களே தட்டிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை தடவை அதை உதாசனம் பண்ணி விட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We think money is important, we think finance is important, we think our business is important, we think our cow is important, our wife is important, and then the field is important. Finally we realize that everything turns out to be a tragedy and a disappointment. Because the Creator knows that we can only click in fitting properly of God. தேவனுடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் அன்பானவர்களே சகலமும் எல்லாமே ஆரம்பிக்கப்படும். We are trying to repair things all around us and we find that it doesn't work at all. You know why? Because we do not have the master's touch. He got to put his hand into everything that concerns us. Then you will find that your life will click and tick very well. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தெய்வன் தொடாவிட்டார், உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உன்னுடைய புருஷன், பெற்றோர்கள், பிள்ளைகளை ஆண்டவர் தொடாவிட்டால் உன்னால எதுவும் செய்ய முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. John chapter 15 verse 5 he said, without me you cannot do anything. When are we going to learn all this? When are all this truth that has come from heaven going to touch and change and transform our hearts and our mind? How long are we going to say, let me handle life on my own, and then let's see if I have time for God? We failed this and we failed miserably. Let us commit ourselves, people of God.
every eyes closed, கண்களை மூடி உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து பார். Just tell him, Lord, I'm coming to the feast today. I'm coming to the banquet today. You just watch. Everything will be set right, and then you will know there is magic in this banquet. இந்த பந்தியில் அற்புதமும் அதிசயமும் இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ளுங்கள். Forever, if not, you will be running and you will be running and you will be running, like the Apostle Paul. You remember, he had religion, but he never had Christ. He had education, he had money, he had prestige, he had position. And finally he says, all this I consider now as rubbish and garbage compared to the meal and the banquet of the presence of Jesus. ஒப்பு கொடுக்கும் அன்பானவர்கள், மற்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவரே, இந்த அஞ்ஞான மக்களை ஆசீர்வதிப்பார். உடைய பிரசன்னம் இவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய கிருபை இவர்களோடு இருக்கட்டும். இன்று முதல் ஆண்டவரே, முதலிடம் எடுக்க வேண்டும். நீர் முக்கியமாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் மேலாக நீர் இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது சுவாமி எல்லாவற்றையும் நீர் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே.